இன்னைக்கு ரொம்பவே கொடூரமான ஒரு சம்பவம் திருவண்ணாமலை செங்குணம் ஊராட்சி ஒன்ற தொடக்கப்பள்ளியில் நடந்திருக்கு. மதிய உணவில் முட்டை ஏன் போடலன்னு கேட்டதுக்காக ஒரு சின்ன பையனை அந்த ஸ்கூலோட சத்துணவு தொழிலாளிகள் தொடப்பத்தாலேயே அடிச்சிருக்காங்க. இது அந்த வீடியோவில் தெரியுற சத்துணவு தொழிலாளிகளாம் சத்துணவு பொருட்களை வெளியில் விற்று அதில் லாபம் பார்க்குற கோஷ்டிங்க போல் மதிய உணவில் முட்டை போடாமல் அந்த முட்டையெல்லாம் சமையக்கட்டில் மறைச்சி வச்சுருந்துருக்காங்க. ஒரு சின்ன பையன் முட்டையை வைக்கலன்னு கேட்டிருக்கான். அதுக்கு அந்த சமையலம்மா முட்டையெல்லாம் காலி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு இருக்கு. ஆனால் அவன் ஏதோ ஒரு ஆர்வத்தில் சமையக்கட்டு உள்ளே போய் பார்த்துருக்கான். ஆனால் முட்டையெல்லாம் அப்படி தான் இருந்திருக்கு. அதை பார்த்து அந்த பையன் முட்டையெல்லாம் தான் இருக்கே, ஏன் எங்களுக்கு வைக்கலன்னு சத்துணவு தொழிலாளிகிட்ட கேள்வி கேட்டிருக்கான். அதுக்கு பதில் சொல்ல துப்பு இல்லாத அந்த சமயக்காரியும் அதோட உதவியாளர்களும் அந்த சின்ன பையனை தொடப்பத்தாலேயே அடிச்சிருக்காங்க. பண்றது எச்ச திருட்டு வேலை. இதில் கேள்வி கேட்டால் கோவமாயிருவாரு. அந்த வீடியோ நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னாலே தெரியும். அந்த பையன் பயத்தில் ரொம்பவே கதறான். ஆனால் இவங்க ஏதோ மாட்டடிக்கிற மாதிரி அடிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு யார் அடிக்கிற உரிமையை கொடுத்தது? இப்போ இந்த வீடியோ வெளியே வந்ததுக்கப்புறம் அந்த சமயக்காரங்க அப்புறம் உதவியாளர்கள் 2 ஆசிரியர்கள் உட்பட எல்லாரையும் சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் அது கண்டிப்பாக பார்த்தாது அவங்கள கட்டாயமாக ஜெயிலில் தூக்கி போடணும். இதே இடத்துல ஒரு எம்பி பையனோ எம்எல்ஏ பையனோ இருந்து அந்த பசங்க மேலே ஊழியர்கள் கை வச்சுருந்தா நீங்கள் சஸ்பெண்ட் மட்டுமா பண்ணியிருப்பீங்க?